அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு திருக்குறள் குடுத்திருக்காங்க. "பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பேதைமை என்று சொல்லப்படுவது யாது என்றால், தனக்கு கெடுதியானதை கைக்கொண்டு ஊதியமானதை கைவிடுதல் ஆகும். அறியாமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள கையில வச்சுட்டு, பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள கண்டுக்காம இருக்கிறது தான் அறியாமை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மே 17 உலக உயர் ரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஹைப்பர் டென்ஷன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹைப்பர் டென்ஷன்னா என்ன? உயர் ரத்த அழுத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவா நம்மளோட பிளட் பிரஷர் 120/80ல இருக்கணும். அந்த அளவ தாண்டி போறப்ப அத உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டோட யூசேஜ் நம்ம அதிகமா வச்சிருக்கோம். ஓகேங்களா? பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம் சாப்பிடுறோம். அதே மாரி ஃப்ரைடு ஃபுட் ஐ மீன் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத அதிகமா சாப்பிடுறோம். இந்த மாதிரியான கன்டென்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, உப்போட சதவீதம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். உலக சுகாதார நிறுவனம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட டேட்டா படி பார்க்கிறப்ப, ஒரு நபர் ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவுக்கு உப்புகள எடுத்துக்கலாம். ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10க்கும் மேற்பட்ட கிராம் கணக்குல நம்ம உப்புகள எடுத்துக்கிறோம். இதனால இந்தியாவோட சராசரி ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது 130/90 அப்படிங்கிற அளவுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த உப்ப அதிகமா சேர்த்துக்கிறனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது. நமக்கு மாரடைப்பு ஏற்படுது, பக்கவாதம் ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலக அளவுல இந்த உப்பு பயன்பாட்டுல சிறப்பா செயல்படக்கூடிய நாடு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான். அதே மாரி யூரோப்பியன் கன்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா, அவங்க உப்போட பயன்பாட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வராங்க. ஆனா இந்தியாவுல அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இன்னும் எதுவும் கொண்டு வரப்படல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியோட ஒரு எக்ஸாம்பிளும் இங்க குடுத்திருக்காங்க. மகாத்மா காந்தி அவருக்கு ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 220/110 அப்படிங்கிற கணக்குல இருந்துச்சு. இருந்தாலுமே அவருக்கு அது மட்டும் இல்லாம நெறைய நோய்களும் இருந்துச்சு. இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே நோயால அவரு இறந்து போல. ஓரளவுக்கு ஹெல்த்தியா தான் இருந்திருப்பார். சரிங்களா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு கிட்டத்தட்ட அவரோட கடைசி 35 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, 79,000 கிலோமீட்டர் நடந்திருப்பார். சரிங்களா? அப்ப அதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரியான பாதிப்புகள்லருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறைய மாற்றி, உணவு கட்டுப்பாடு கொண்டு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளும் இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கன்டென்ட் தான் இது எல்லாமே. சரியா? மே 17 உலக உயர் ரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.